இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சி கொடுப்பவன், இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடுகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அது தேனீட்ட பணியாரம் போல இருக்கக்கூடிய ருசியுள்ள மன்னா. அடுத்து அது ஒலிவ மரத்தின் எண்ணெயை போல அப்படி இருக்கும்லாம் மன்னாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சொல்றாங்க, இந்த அற்பமான மன்னா எண்ணத்துக்கு? கடவுள் கொடுத்த அப்பம், கடவுள் கொடுத்த அந்த சத்தான ஆகாரம் மன்னா. இவங்க விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை. காலையில் போவாங்க, ஒரு ஆளுக்கு ஒரு ஓமர் விதம். அவங்க எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்காங்களோ அத்தனை பேர் அதை அள்ளிட்டு வருவாங்க. அதை உரலில் போட்டு இடித்து அவங்க டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கூட பல ஜாதியான ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், உடன்படிக்கையில் பஸ்கா ஆடு அடிக்கப்பட்ட வீட்டில் இவங்களும் இருந்து இவங்களும் எகிப்தை விட்டு கிளம்பி வந்த ஆட்கள். அவங்க தான் சொல்கிறாங்க, என்னப்பா எப்போ பார்த்தாலும் இந்த சொல்கிறாங்களே இட்லி தோசை, இதை விட்டால் வேறு வேலை ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிறது மாதிரி மன்னாவை குறித்து அற்பமாக எண்ணி பேசினார்கள். இதனால் அவர்கள் நாங்கள் எண்ணத்தை புசிப்போம்னு அழுகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 18வது வசனம், நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சவிக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய செவி கேட்க அழுதீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியை கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்றான். அப்ப இவங்க ஏன் எதுக்கு மோசே கூட கேட்டு இந்த எகிப்தை விட்டு வந்தோம்? அங்கே தினமும் பிரியாணியாக சாப்பிட்டாங்க. வெள்ளரிக்காய், கொம்மட்டிக்காய், வெள்ளைப்பூடு, கீரை, இதுதான் இவங்களுக்கு பெருசாக தெரியுது. ஆனால் கர்த்தர் கொடுக்குற ஆகாரம் அவங்களுக்கு அற்பமாக தெரியுது. இப்போ எங்களுக்கு இறைச்சி வேணும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்கு உங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன், 1 மாதம் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் இறைச்சி கொடுப்பேங்கிற